Hi friends, welcome and welcome to Meenas Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கோதுமை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல லேயரா நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டா இருக்கும். அது எப்படி பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறக்காம இது செஞ்சு பாருங்க. செய்யறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க தீபாவளிக்கு கூட தீபாவளி பலகாரமா இது செஞ்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸ் பார்த்தா இந்த மாதிரி தாங்க இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கையால் உடைச்சோம் அப்படின்னா நல்லா உடைக்கிறதுக்கு வரும். டேஸ்ட் மீது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவு நம்ம கோதுமை மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுலேயே நம்மளுக்கு நிறைய ஸ்வீட் கிடைக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு கப் அளவு எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு நிறைய ஸ்வீட் கிடைக்கும். ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு நம்மளுக்கு இதில் கிடைக்கும். அடுத்ததான் எந்த எண்ணெயில் நீங்கள் பொரிப்பீங்களோ அதே எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி சேர்க்கும் போது மாவு நல்லா லேயராக வரும் நம்மளுக்கு சூப்பராக. அதே சமயத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சூடு பண்ணிட்டு சேர்க்கறதால. சேர்த்துட்டு இது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதே ஸ்பூனால் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மாவு சூடாக இருக்கிற வரைக்கும். நம்ம சூடாக எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, அதனால அதுக்கப்புறமா கை வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சரியான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம சூடாக எண்ணெய் சேர்த்துருக்கிறதால பாருங்கள். இந்தளவு பிசைஞ்சு எடுத்து வச்சுறேன். இது ஒரு சைடாக எடுத்து வச்சிடலாம் மூடி போட்டு. மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதே கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் அது ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எந்த எண்ணெயில் பொரிப்பீங்களோ அதே எண்ணெய் இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு இருக்கணும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இது இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சக்கரை பாகு பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இதில் பாதி தான் எடுக்கிறேன். அதாவது 1/4 கப் அளவு தான் நம்ம சக்கரை தேவைப்படும். கொஞ்சமாக சக்கரை பாகு வச்சிங்க அப்படின்னா போதும். நம்ம போட்டுட்டு உடனே எடுத்துருவோம். அதனால் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல, கொஞ்சோன்னு போதும். 1/4 கப் அளவு நான் சக்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு மாவுக்கு 1/4 கப் அளவு சக்கரை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு எடுக்கும் போது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது அப்படின்னு. நம்ம எண்ணெய் சேர்த்ததால் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு திரட்டுறதுக்குமே எந்த அளவு மெலிசாக திரட்டினாலும் ஈஸியாக வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் சேர்த்தோம்ல, அதனால. அவ்வளோதான். இதில் எனக்கு 8 பால் அளவுக்கு எடுத்துருக்கு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வரமாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக உருட்டிக்கோங்க. நம்ம நல்லா மெலிசாக திரட்டணும் அப்படின்னா தான் நல்லா சூப்பராக வரும். லேயராக நல்லா வரும். உள்ளே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே நல்லா நமுத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. இந்த மாதிரி மாவு சேர்த்து நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சிருக்க 8 லேயருமே இதே மாதிரி நான் திரட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா காமிக்கிறேன். அவ்வளோதான், உருட்டியாச்சு. இதோட ஃபர்ஸ்ட் லேயர் கீழே வச்சிடுறேன். நம்ம அதுக்கப்புறமா மாவு கொஞ்சமாக எண்ணெயில் கலந்து வச்சோம்ல, இதை மேலே சேர்த்துட்டு இது ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. நீங்கள் ப்ரஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரஷ்ஷாலையும் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுறலாம். ஃபுல்லாக தடவிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தொட்டுட்டு எல்லா பக்கங்களும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நம்ம தடவிட்டு செய்கிறதால அந்த லேயர் ஒன்று கூட மறைஞ்சு போகாமல் நல்லா லேயர் அப்படியே இருக்கும். இதே மாதிரி நான் 8 லேயரும் வச்சிடுறேன். 7 லேயர் வச்சுட்டேன். இது கடைசி லேயர். கடைசி லேயரில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு அடுத்து லாஸ்ட் லேயர் மேலே வச்சிடலாம். நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் உருட்டணும் அப்படி இல்லை. நீங்கள் அன்ஈவனாக வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த லாஸ்ட் லேயர்லேயும் மேலே கொஞ்சமாக அது மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த அன்இவனா இருக்க ரெண்டு சைடும் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நமக்கு சரியா நிறைய லேயர் வந்து கிடைக்காது, அதனால ரெண்டு சைடும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததான் வந்து இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம். ரொம்ப வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவு பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் வந்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க அப்படி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவு வந்து நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கப்பளவு மாவு தான் எடுத்தோம், அதிலே வந்து நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சது. நம்ம கட் பண்ணும் போதே பாருங்க நல்லா வந்து லேயர்ஸ்லாம் தெரியும், இந்த மாதிரி வந்து லேயராக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா வந்து நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தான் கொஞ்சமாக வந்து வரமாவு சேர்த்துட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு அதிகமாக சேர்க்காதீங்க, எண்ணெய் வந்து சீக்கிரமாக அழுக்காயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி எடுத்து வச்சிருக்க எல்லா மாவையும் வந்து நான் திரட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க நம்ம உருட்டும் போதே வந்து அந்த லேயர் வந்து தனித்தனியாக வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும். நான் வந்து ஒரு 6 உருண்டை வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறமா வந்து இதை நான் பொரிக்க போகிறேன். நம்ம பொரிச்சிட்டு இருக்கும் போதே ஒன்று ஒன்றா வந்து இது மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்தது அப்படின்னா வந்து வெளியில் கரைஞ்சி போயிடும், உள்ளே வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கணும். உள்ளே போட்டதுமே வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் வரும்ல, அந்தளவு இருக்கணும். பாருங்க இப்போவே வந்து லேயர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக தெரியுது அப்படின்னு. இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கலர் இந்த மாதிரி மாறி வரணும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கு அப்புறமா இது வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த லேயர்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு இது நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிடும். அடுத்து நம்ம சக்கரைப்பாகு செஞ்சிடலாம். அந்த சக்கரைப்பாகில் போட்டு எடுத்துலாம். சக்கரைப்பாகு வந்து பதம்லாம் எதுவுமே கிடையாது, கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவு இருந்தது அப்படின்னா அதுவே போதும். அவ்வளோதான், சூப்பரான நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பளவு மாவு இருந்தது அப்படின்னா போதும், இந்த மாதிரி சூப்பராக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் தேங்க்யூ, பை.